ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நஃப்டி ஃபயர். ஸோ அடுத்த சீசன் வந்ததுனால நம்மளை குறைச்சிட்டாங்க. ஸோ நம்ம கடன்னு போயிட்டு புஷ் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். இந்த வாட்டியை நம்ம மாஸ்டர் வச்சுக்கலாம், ட்ரை பண்ணுவோம். இன்னும் ஒரு மாதம் இருக்கா, ஒரு 2 மாதம் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம மாஸ்டர் வச்சு காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் குறைச்சோன்னே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நம்ம போயிட்டு கன்று வாங்குவோம். ஸோ கைஸ், மறக்காமல் இன்னும் லைக் தட்டலனா லைக்கை தட்டிடுங்க. லைக் டார்கெட் 5 வைப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கடன்னு ஓடுவோம். ஓடி மேலே போயிட்டு நிற்போம் கைஸ். கண்டிப்பாக ஒரு எனிமினாச்சும் வருவான் கண்டிப்பாக. இங்கே வந்துட்டான் கைஸ். இங்கே இல்லை, அது ஒன்று வருவான். மண்டை ஓசி கைஸ். சரி, ஏன்டா இப்படி ஓசியாக அடிக்கிறீங்க? பார்த்தீங்களா கைஸ், ஓசி. எங்கள் அப்பா கருப்பு சாமி ஆடி வரும், இந்த கில்லனாச்சு ஓசி எடுக்காமல் இருங்குவோம். சாவுடா. ஒரு டவுனு. கைஸ் நானே வாண்டடாக போய் காலி ஆகின மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அட்ரா, இங்கே தாண்டா இருக்கிறேன். அடி ஏண்டா. அப்பா ஃப்ரீஸ் கிரானைட்டை போட்டான் கைஸ். கண்டிப்பாக கீழே கன்ஃபார்ம் பண்ணுவான். அடிக்கிறான். ஓ மை காட், சரியான டேமேஜ் நம்ம டீம்மேட்டுக்கு. என் கில்லை ரிவ்யூ பண்ணுறான்டா. செத்துரு நீ கைஸ். கில்லை ரிவ்யூ பண்ணிட்டாங்க கைஸ். நம்ம தான் செகண்டில் இருக்கிறோம். எவ்வளோ ஓசி கில்லு. ஒரு நாக்கு கஷ்டப்பட்டு ஆச்சா கில்லை நான் ஃபோன் பண்ணாமே. சரி, அட்லீஸ்ட் நான் ரொம்ப நேரம் கழிச்சு ரிவ்யூ அமுச்சு விட்டான் பாருங்க கைஸ். கடுப்பாயிடுச்சு. ஸோ நம்ம மினி யூஸ் ஏற்றுட்டு கடற்கரை நம்ம போயிட்டு ஏறானா இந்த வாட்டி பொறுமையாக ஆடுவோம். ஸோ கண்டிப்பாக ஒரு புயான செடினும். ஸோ மினி ஊசி வச்சுக்கினேன். அங்கே வந்துட்டாங்க 2 பேரை பார்த்துட்டேன் கைஸ். அடடா யாருன்னே தெரில கைஸ். ஏதோ நம்பர் 4 நல்லா ஆடினான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் போன வாட்டி ஓகே கொஞ்சம் அளவுக்கு ஆடினா ஓசிக்கல தான். போய் எனிமின்னு சொல்ல வேண்டியதானடா. கருப்பு சாமி வடைய மச்சி வழக்க பச்சி உடம்பு பிச்சு நாக்கச்சனா ரிவ்யூ ஏறேன். கருப்பு சாமி. ஸோ கைஸ், கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மினி யூஸிலே தாங்க கைஸ் பிரச்சனையே. கடற்கரையில புல்லெட்டு காலியாகிடும். அப்பா சிறுவான் டேமேஜ் கொடுத்தான். 4 ஹெச்பியில் தப்பிச்சிக்கிறோம். ஷோ எங்கேருந்து அடிக்கிறீங்க? யோ நம்பர் 3 இங்கே தான் இருக்கிறேன் நான். எனிமி கீழே ஃபோன் பண்ணிட்டான். எனக்கு தெரில கைஸ் எங்கே இருக்கிறான்னு. டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சோம் கலி. தோத்துட்டு இருக்கிறோம் கைஸ். நம்ம ஓரியன் கேரக்டர் வச்சுப்போம். ப்ரோ பிளேயர் போல் ஆப்னட்டு ஸ்கின்னெல்லாம் பலமாச்சுனா ஏகே வேணாம். P99 ஒரு க்ளூவால் 3 வாங்கிப்போம். ஒரு மஷ்ரூம் ஆகிட்டு தோற்றுருவோன்னு நினைக்கிறேன் கைஸ். தெரில, 2 மேட்ச்சுக்கு தொடர்ந்து நம்ம தோற்றுக்கிறோம். ஒரு கிலோ தெரியும் மினி ஊசியில். ஸோ
கடகடன்னு மேலே போவோம். அங்கே ஏறுறாங்க, 2 பேர் ஏறுறாங்க பார்த்துருங்க. ஓ ஓ ஓரியன் போட்டாங்க. இதுக்குள்ளே நம்பர் 3 காலி. ஓடலாம் தான் நினைக்கிறேன். அடா பாவி, நம்பர் 4 கைஸ், நம்பர் 4 இருக்கான்னு சொல்லிட்டு ஏறினாங்க கைஸ். காலியை பண்ணிட்டான். வாங்க, அவனதான் முடிச்சு விட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கைஸ். 1v3 பண்ணோம். 1v3 கட்டணும் பண்ணுறான். இவன் தான் கைஸ் லோ 22 டேமேஜ் கொடுத்துக்கிறான். கைஸ் மைக்கை ஆஃப் பண்ணிடுவோம். லாங் ரேஞ்ச் வச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஏறுறாங்க கைஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு விட்டிங்க போடு ஒரு நாக்கு. தோற்றுறோம் கைஸ். இந்த பொம்மை கேரக்டர் யாருன்னா கண்டுபிடிச்சாலும் தெரில கைஸ். அப்பப்போ போட்டு சாதிச்சிட்றாங்க கைஸ். கடிப்பு. அதெல்லாம் தோற்றுருவோம். இருந்தாலும் சும்மா நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பெஸ்ட். ஸோ கைஸ், நம்ம டப்புன்னு போவோம். வராது ஒரு ஷோ சூடுங்களையா இருக்கா இல்லை கைஸ். ஸோ நம்ம கடகடன்னு போவோம். போயிட்டு மண்டை போட முடியுமான்னு பார்ப்போம். தரல இருக்கா, டேமேஜ் தான் கொத்துக்கிறோம். க்ளூவால் வேறு இல்லை. அவ்வளோதான் கைஸ். க்ளூவால் இல்லை கைஸ். கன்னுலேயே வாங்கி வச்சுட்டு தோற்றுறோம். டீம் ஒர்க்கு கைஸ். சிம்பிளாக சொன்னால் டீம் ஒர்க்கு. பார்த்துறான் வரான். செத்துரு நீ பா. ஏர்லேயே பறந்துன்னு ஸ்டைலாக நின்னாங்க. போய் அடிச்சிட்டோம் இல்லை. டைமண்ட் 2க்கு தான் குறைச்சிட்டோம். 1000 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் வின்னாங்க மேட்ச்சு. சரிங்க கைஸ், ஏதோ புதுசாக இருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஒரு வாட்டி மாஸ்டர் தான் வச்சுக்கணும். இது வரைக்கும் பிஆரில் ஒரு வாட்டி கூட வச்சதில்ல மாஸ்டர். ஸோ மேட்சுக்கு வச்சு 6-6 4-4. அங்கடா 3 பேர் தான் இருக்கும். அப்போ வந்துட்டாங்க. தெரில யாரெல்லாம். நான் 6, இவன் 6ன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் 4 தெரில அப்படின்னா இருக்கணும். ஏதோ கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். வரும் கைஸ். நம்ம கடவுள் போயிட்டு ஏற வேணாம். அடிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடிக்காடி. டீம் ஒர்க் கைஸ். நான் ஓடுறேன். வந்துருப்பா, டீசெண்டாக வந்துரு. வீட்டுக்கு மேலே வரான். இது வரைக்கும் ஒருத்தர் கூட சாவலை. அது வரைக்கும் நல்லது. நம்புகள் நல்லதே நடக்காது. மண்டை டிமிட்ரி போட்டு நம்ம ரிவ்யூ வைப்போம். ஸோ ரிவ்யூ என்ன இருக்குது. மண்டை 2வது மண்டை. ஓகே அதெல்லாம் முடிச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம கடையில் போயிட்டு கன் எடுப்போம். கன் எடுத்துட்டு இந்த மேட்ச் நம்ம வின் ஆகலாம் கைஸ். சரியான டீம் ஒர்க். ஸோ நம்ம எதுக்கோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்ருவோம்.
எல்லாருக்குமே அனுப்பிச்சுட்ருவோம். ஆப்னட் டீமாக இருந்தால் அவ்வளோ பரவாயில்ல. அவங்க வந்து ஷிப் பிரேக் மேலே ஏறிடுவாங்க. ஆனால் ஏதோ பேனர் புதுசாக இருக்குது. ஓகே, எனிமையை பார்த்துனேன். ஒரு மண்டை கைஸ், எனிமையை பார்த்தேனே கைஸ். எங்கே தெரியும் தெரில. ஆனால் நம்ம ஏறும். பக்கத்தில் எனிமி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. கடவுள்னு ஏறுவோம். ஓகே 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 வெயிட் பண்ணு வர டே அவனை தான் முடியும் வயசு. சரியான அடி எனக்கு. போடு 20 முடிஞ்சிச்சு. டிடி 2v2 தான்டா. பார்த்தாடுங்களா பார்த்தா கலி தோத்துரும் கைஸ். தோத்துரும் கண்டிப்பாக தோத்துரும். இவன் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஜோனு வேறு இப்படி போகுது கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. கீழே தான் இனிமே இருக்கிறாங்க. 2 பேரும் இருக்கிறாங்க கீழே. ஒன்றா டீம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க கைஸ் கீழே எனிமிங்க. அதெல்லாம் காலி 2 பேரும் ஒன்றா இருந்துங்கிறாங்க கைஸ். எப்படின்னாச்சும் நம்ம ஜெயிக்கணும் கைஸ் இந்த மேட்ச். இப்படி இல்லைனா டைமண்ட் 1க்காக குறைஞ்சிரும் கைஸ். ஸோ கடவுள்னு போயிட்டு பன்னி பண்டில் வச்சுக்கிறாங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம கடவுள்னு ஏறுவோம். ஏறிட்டு மேலே போயிட்டு ஓகே ஒரு குளோவல் சேஃப்டி போட்டு இங்கே எவனாச்சும் கண்டிப்பாக வருவாங்க. சொல்லலை கைஸ், கண்டிப்பாக வருவானே. எங்கேருந்து அடிக்கிறான் தான் தெரில. நம்ம எப்படியோ உஷாராக குதிச்சிட்டோம். ஆனால் இங்கேருந்து வருவாங்க. ஏய் ரிவ்யூ பண்ணுறோம். டே ரிவ்யூ பண்ணுறோம். நம்பர் 4 ஓ சைக்கோயா நீ கைஸ். டஸ்ட் ஈகிள் வச்சே முடிச்சுக்கிறான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டீங்க போங்க இந்த மேட்சும். ஸோ நம்ம கடகம் மேக் எடுக்காமா வேணாம் இருங்க. 700 வாங்கி முடிச்சுக்கிறோம் கைஸ். நம்மள பன்னி பண்டில் வச்சுக்கிறோம். எத்தனாவது நம்பர் 1ல் இருக்கான் பன்னி பண்டில். இவன் நம்பர் 4. ஓகே இவனும் ஓகே கைஸ். ஸ்மோக் கிரானைட் வேறு போட்டாங்க கைஸ். கடுப்பு. எவன் தான் போட்டானு தெரில கைஸ். ஸ்மோக்கு கவர் எடுங்க. நாக்கு சாகூர் சாகூர் ப்ரோ ரிவ்யூ பண்ணு ப்ரோ. போடு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான்.
ஓடி அங்கே தான் இருக்கிறாங்க கைஸ், முடிச்சிட்டாங்க போவேன், அவ்வளோதான். இருங்க கைஸ், மேக் எடுத்தாச்சு. ஷார்ட் ரேஞ்சு நல்லா இருக்கும் கைஸ். ரிப்பேர் கிட்டு நினச்சி விட்ருவோமா? போ இருங்க கைஸ், ரிப்பேர் கிட்ட போட்டு 4 ரிப்பேர் கிட் இருக்கு. ஸோ நம்ம கடவுளும் போயிட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சே அவங்க கைஸ். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். பார்த்தாலும் கைஸ் டீம் ஒர்க் பண்ணலாம், ஒன்றா போவோம். பன்னி பண்டிலுக்கு போவோமா? எங்கடாவன் படி வாங்குறான் பன்னி பண்டில். ஐயோ ஐயா தெரியும் ஐயா. அவ்வளோதான் பார்த்தாலும். சே அவ்வளோதான் கைஸ், தோற்றுறோம். அவங்க 3 அப்படின்னு வந்துடும் கைஸ். 1v2 1v4 கூட ஆகலாம். ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா கன் எடுக்க நான் மாற்றினே இருந்தேன் கைஸ். அதான் கைஸ் கடுப்பு. 1v1 போடு. எய்ஸ் அடிப்பானா அவன் தான் போடு எய்ஸு. யோ தரோயா நீ, தரோயா பா. எய்ஸ் வச்சுனா கைஸ் சூப்பரு. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டாக எப்பட்றா நானும் செய்யல தீனா போல கைஸ். ஸோ பன்னி பண்டலா யார் செகண்ட் அவனா? இவன் தானே. அப்பா சூப்பரே. பன்னி பண்டலும் ஓகே, நல்லா தான் இருந்தான். பன்னி பண்டில் இப்போலாம் ஒரு பன்னி மாதிரி ஏதோ வாங்கி விட்டாலே பன்னி பண்டில் ஃப்ரீயாக கிடைப்பாங்க. ஏதோ ஈவெண்ட்லாம் விட்றான். உள்ள எனிமி இருக்கிறான். டஸ்டிக்கில் வச்சு ஆண்டா அடிக்கிற. ஓ சைக்கோயா வருவான், கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவான். இது ஜோனோட பொறுமையான போயின்னுக்குறேன். ஓ 3-3 ஆயிடுச்சு கைஸ். இவன் முடியலாம் தான் இருந்தோம். கிராஸா எக்ஸ் வச்சுக்கிறான் கைஸ். துண்டு ஹெச்ல தப்பிச்சிடான். கண்டிப்பாக ஜெயிக்கணும் கைஸ். மேகு அது வேணாலும் வாங்கிடலாம். கிரவுண்டோட ஸ்பெஷலாக தான். என்னாச்சும் ஒரு மேட்ச் நினச்சி ஜெயிச்சிடணும் கைஸ். ஐயோ ரிவ்யூ ஆகுறான். இப்படி வந்துரு டீசெண்டாக வந்துடுறா. டீம் ஒர்க் பண்ணலாம். தோற்றுருவோம் கைஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க இப்போ. யோ கைஸ் ஏறலான்னு பார்த்தேன் கைஸ். சரி தோற்றுறோம். அவ்வளோதான் கிட்ட வந்தேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். டைமண்ட் 1 இல்லை, ஷீல்டு இருக்குது. எப்படிறா? ஸோ ட்ரிபிள் டேக் டவுன்லாம் எடுத்துக்கிறோம் கைஸ். எப்படியோ
கண்டிப்பாக நம்ம ஒரு புயா நெச்சு அடிக்கணும். சார்ஜ் 12 தான் இருக்குது. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அது இருக்கும். டாட்டா பை. யூ சி கைஸ். பை கைஸ். பை.